வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இசெட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலில் புதிய மாருதி சுசுகி ஷிஃப்ட் ZXi வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போகிறோம். டாப் வேரியண்ட்டுக்கு முந்தின வேரியண்டாக இந்த வேரியண்ட் இருக்குது. இந்த வேரியண்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டாப் வேரியண்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ZXi வேரியண்ட்லேயே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. புதிய அட்வான்ஸ்டு 1.2 லிட்டர் Z சீரிஸ் இன்ஜின் இந்த புதிய ஷிஃப்ட்டில் இருக்கிறதுனால ஃபியூல் எஃபிஷியன்சி மற்றும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புதிய ஷிஃப்ட்டில் 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக பேஸ் வேரியண்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் மற்றும் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபீச்சரும் எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புதிய ஷிஃப்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க கணேஷ் கார்ஸ் அரேனா ஷோரூம் வெள்ளூரில் இருக்கிற கிரீன் சர்க்கிளில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் புதிய கார்ஸ் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஜென் ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோர்த் ஜென் ஷிஃப்ட்டுக்கு ஃபியூச்சர்ஸ், சேஃப்டி ஆப்ஷன்ஸ் மற்றும் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான பாடி டிசைன் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு மாருதி கொடுத்துருக்காங்க. யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 5 வேரியண்ட்டில் இந்த புதிய ஷிஃப்ட்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. LXi, VXi ஆப்ஷனல் மற்றும் ZXi ப்ளஸ் இந்த மாதிரி 5 வேரியண்டாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ZXi வேரியண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். டிசைன் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான ஆப்டிமைஸ்டு பாடி டிசைன் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மோக்கி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வித் DRL, கிளாசி பிளாக் ஃப்ரண்ட் வீல் மற்றும் நியூ மாடல் அலாய் வீல் மற்றும் சி ஷேப்டு LED டைலாம் செட்டப், இது எல்லாமே இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணி நியூ டிசைனில் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பொறுத்தவரையில் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 25.75 கிலோமீட்டர் மைலேஜும், மேனுவல் வேரியண்ட்டுக்கு 24.80 கிலோமீட்டர் மைலேஜும் டெலிவர் ஆகிற மாதிரி இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சிட்டி மற்றும் ஹைவே டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டரான லோ அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டோட என்ஜினையும் டியூன் பண்ணியிருக்கிறாங்க. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 6 ஸ்போர்ட்டிவான கலர் ஆப்ஷன்ஸும் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளண்டிட் சில்வர், நோவல் ஆரஞ்ச், சிஸ்லிங் ரெட், லஸ்டர் ப்ளூ, மேக்மா கிரே மற்றும் ஆர்க்டிக் ஒயிட். சிஸ்லிங் ரெட் கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட்ஜெட் ப்ரைஸில் 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ரிலையபிலிட்டி மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸோட வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த புதிய ஷிஃப்ட் ஒரு பெஸ்ட்டான செலெக்ஷனாக இருக்கும். இம்ப்ரெசிவ் மைலேஜ், கம்ஃபர்டபுள் சீட்ஸ், ஸ்மூத்தான ரைடிங், இது எல்லாமே ஒரே வெஹிக்கிளில் கிடைக்கிற மாதிரி மாருதி இந்த புதிய ஷிஃப்ட்டை கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ஓவரால் பாடி டிசைன், அலாய் வீல் மற்றும் ஹெட்லாம்ப் டைலாம்போட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பாடி டிசைனை இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே டாப் வேரியண்ட் வரைக்கும் எல்லா வேரியண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் ஷிஃப்ட்டோட எல்லா வேரியண்ட்டுமே வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸ்மூத் ஃபியூல் எஃபிஷியன்ட் வித் பவர்ஃபுல்லோட ஒரு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியண்டான இன்ஜின் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இம்ப்ரெசிவான மைலேஜ் இந்த புதிய ஷிஃப்ட்டோட என்ஜின் டெலிவர் பண்ணுறதை நாம் பார்க்க முடியும். சிட்டியில் 18 கிலோமீட்டரும், ஹைவேல பார்த்தோம்னா 24.80 கிலோமீட்டர் மைலேஜும் இந்த புதிய இன்ஜின் டெலிவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டோட எல்லா வேரியண்ட்டுக்கும் 6 ஏர்பேக் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. மற்றும் சுசுகியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான ஹெக்டட் பிளாட்ஃபார்மில் இந்த புதிய ஷிஃப்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறது இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. கரண்ட் மார்க்கெட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வித் ஃபுல்லி லோடட் ஃபீச்சர்ஸோட வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துருக்கவங்களுக்கு இந்த புதிய ஷிஃப்ட் ஒரு பெஸ்ட்டான செலெக்ஷனாக இருக்கும். ஸ்லீக் மற்றும் மாடர்னான பாடி டிசைன் இந்த புதிய ஷிஃப்ட்டில் நம்ம பார்க்க முடியும். சிட்டி டிரைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பேக்டான பாடி டிசைனும் இந்த ஷிஃப்ட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேர்ட் ஜென் ஷிஃப்ட் போலயே இந்த ஃபோர்த் ஜென் ஷிஃப்ட்டுக்கும் கேபின் ஸ்பேஸ் மற்றும் பூட் ஸ்பேஸ் ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான ஃபீச்சரான ரியர் ஏசி வெண்ட் ஆப்ஷனும் இந்த ZXi மற்றும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
மற்ற வேரியண்ட்டுக்கு இந்த ரியர் ஏசி வெண்ட் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. பவர்ஃபுல்லான எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் இந்த ZXi வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. LXi, VXi மற்றும் VXi ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மோக்கி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல் ஃபீச்சரும் இந்த ZXi வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டட் கிளாசி பிளாக் கலர் ஃப்ரண்ட் கிரில்லும் வண்டியோட ஃப்ரண்ட் பர்சன்ஸை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்து காட்டுது. பார்க்கலாம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் இந்த வேரியண்ட்டுக்கு ஆப்ஷனலாக தான் கொடுக்குறாங்க. இன்ஜினுக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட ஃப்ரண்ட் கிரில் மற்றும் ஏர்டாமோட ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இன்ஜினோட சேஃப்டிக்காக. ஹூட் டோரோட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு கவ் டிசைன் தான் இந்த புதிய ஷிஃப்டோட ஹூட் டோருக்கு கொடுத்துருக்குறாங்க. பூட் டோர் மேலேயும் ஸ்மூத் கவ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். எப்பவும் போல வைடரான விண்ட்ஸ்கிரீன் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த விண்ட்ஸ்கிரீனோட சைஸும் ரொம்பவே லார்ஜாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகினர்ஸ் கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த விண்ட்ஸ்கிரீனோட டிசைனும் டோட்டலாகவே ரொம்ப லார்ஜாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூஃப் மேலேயும் ஸ்ட்ரக்சரல் லைன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். ரூஃப் மவுண்டட் ஆண்டனாவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ரியர் ஸ்பாய்லரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட ஏபி மற்றும் சி பில்லரில் பார்த்தோம்னா பிளாக் டைப் போட்டு ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் வண்டியோட லுக்கை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்துக்காட்டுது. எப்பவும் போல் சைடு விண்டோவும் ரொம்பவே லார்ஜாக இருக்கிற மாதிரி இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் மற்றும் கோ பேசஞ்சருக்கு ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த விண்டோவை ரொம்பவே லார்ஜாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் பாடி டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லென்த்து பொறுத்தவரையில் 3860 mm கொடுத்துருக்காங்க. வித்து பார்த்தோன்னா 1735 mm வருது. வண்டியோட ஓவரால் ஹைட்டு பார்த்தோன்னா 1520 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் வீல் பேஸ் பார்த்தோன்னா 2450 mm வருது. டர்னிங் ரேடியஸ் பார்த்தோன்னா 4.8 மீட்டர் வருது. எப்பவும் போல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் ஒரு லார்ஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்நார்மல் ரோடு, இம்ப்ராப்பர் ரோட்டில் கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே லார்ஜாக கொடுத்துருக்காங்க. பாடி கலர்டு ORVM வித் டர்ன் இண்டிகேட்டரோட இங்கே அவைலபிளாக இருக்குது. மிரர் ஆட்டோ ஃபோல்டிங் மற்றும் மிரர் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மிரரோட சைஸ் எப்போவுமே லார்ஜாக விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. பாடி கலர்டு டோர் ஹேண்டில் வித் ரெக்கார்ட் சென்சார் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. மேனுவல் கீலாக்கோட ப்ரொவிஷனும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட பாடி சைட்லையும் ஸ்ட்ரக்சரல் லைன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஏரோடைனமிக் மற்றும் டிராக் ஃபோர்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த லைன்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக மற்றும் ஒரு ஷார்ப்பான லுக்கை இந்த ஸ்மூத் கவ்ஸ் அண்ட் லைன்ஸ் எடுத்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற ஹேட்ச்பேக் கேட்டகரி வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான லுக், ஃபியூல் எஃபிஷியன்ட் மற்றும் ஸ்பேசியஸான வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த புதிய ஷிஃப்ட் மட்டும்தான். ஃப்ரண்ட் வீலோட டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு ஒரு 185/65 R15 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு 15 இன்ச் அலாய் வீல் ஃபீச்சரும் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் மர்க்பர்சன் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு வெண்டிலேட்டட் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. இந்த ZXi வேரியண்ட்டுக்கு சில்வர் பெயிண்டட் அலாய் வீல் தான் கொடுக்குறாங்க. டாப் வேரியண்டான ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு தான் ப்ரெசிஷன் கட் அலாய் வீல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா டார்சன் பீம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுக்குறாங்க. கன்சியூமருக்கு ஒரு ஸ்மூத்தான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்டோட சஸ்பென்ஷன் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. சி பில்லர்லையும் பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸியான டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு வண்டியை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காட்டுது. காம்பேக்டான டிசைன் வித் ஸ்பேசியஸ், ஃபியூல் எஃபிஷியன்ட் மற்றும் ஸ்போர்ட்டிவான டிசைன் இந்த வண்டியோட ஹைலைட்டடான பெனிஃபிட்ஸாக இருக்குது. வண்டியோட ரியர் லுக்கும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
பார்க்குறதுக்கே பெட்டரா இருக்கிற மாரி ஒரு ஆப்டிமைஸ்டு ரியர் பிரசன்ஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் குடுத்துருக்காங்க. எப்பவும் போல ஒரு ப்ராப்பரான ஹை மவுண்டட் ஸ்டாப்லைட் ஃபீச்சரும் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ரியர் விண்ட்ஸ்கிரீனும் எப்பவும் போல வைடரா இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த விண்ட்ஸ்கிரீனோட எட்ஜஸ்ல பார்த்தோம்னா, பிளாக் எனாமல் பேண்ட் டிசைனும் குடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. வாஷர் ஃபீச்சரும் இதிலேயே இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. பூட் டோரோட டிசைனும் டோட்டலாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாரி ஒரு ஷார்ப்பான பூட் டோர் டிசைன் தான் இந்த வண்டிக்கு குடுத்துருக்காங்க. பூட் டோரோட சென்டர்ல சுசுகியோட லோகோவும், லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஷிஃப்ட்டோட பேட்ஜிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா ஃபீச்சர் பொறுத்தவரையில டாப் வேரியண்டான ZXi பிளஸ் வேரியண்ட்ல தான் கிடைக்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த ZXi வேரியண்ட்டுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சர் தான் அவைலபிளா இருக்குது. பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாரி சி ஷேப்டு டெயில் லாம்ப் செட்டப் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் குடுத்துருக்காங்க. இந்த டெயில் லாம்ப் செட்டப்புக்கு மேல பார்த்தோம்னா, ஒரு கிளாஸியான கிளாஸ் டிசைனிங் குடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டரும் இதிலேயே அவைலபிளா இருக்குது. ஒரு ப்ராப்பரான LED காம்பினேஷன் டெயில் லாம்ப் செட்டப் தான் இந்த வண்டிக்கு குடுத்துருக்காங்க. வைடரான ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் ஃபீச்சரும் இந்த வண்டிக்கு குடுத்துருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் ஒரு வைடரான ஆங்கிள்ல கவர் ஆகுற மாரி இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு குடுத்துருக்காங்க. வண்டியோட அண்டர் பாடியிலயும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் குடுத்துருக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். டார்சன் பீமோட காயில் ஸ்ப்ரிங்கும் நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். சைலன்சர் மற்றும் மஃப்ளர் சிஸ்டமும் இங்க நம்ம கிளியரா பார்க்கலாம். எப்பவும் போல பழைய ஜென் ஷிஃப்ட் போலயே இந்த புதிய ஜென் ஷிஃப்ட்டுக்கும் ஒரு சஃபிஷியன்டான பூட் ஸ்பேஸ் அவைலபிளா இருக்குது. இந்த புதிய ஷிஃப்ட்டோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 265 லிட்டர் குடுக்குறாங்க. ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் குடுத்துருக்காங்க. பூட் லோடிங் லிப்பும் ரொம்பவே ஹைட்டா இல்லாம டீசெண்டா இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் குடுத்துருக்காங்க. பூட் இலுமினேஷன் லேம்பும் இந்த ZXi வேரியண்ட்டுக்கு குடுத்துருக்காங்க. ZXi மற்றும் ZXi பிளஸ் இந்த 2 வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் பூட் லேம்ப் இலுமினேஷன் ஃபீச்சர் குடுத்துருக்காங்க. இங்க ஒரு கேரி ஹுக்கும் அவைலபிளா இருக்குது. பூட் லேம்போட ஆன் ஆஃப் சுவிட்சும் இதிலேயே குடுத்துருக்காங்க. டூல்ஸ் மற்றும் ஜாக் பிளேஸ் பண்றதுக்கு இங்க ஒரு ப்ரொவிஷனும் அவைலபிளா இருக்குது. இங்க தான் நம்ம டூல்ஸ் மற்றும் ஜாக்க பிளேஸ் பண்ற மாதிரி குடுத்துருக்காங்க. உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஜாக் மற்றும் டூல்ஸை வைப்ரேஷன் ஆகாத மாதிரி நம்ம இது உள்ள சேஃபா பிளேஸ் பண்ணிக்க முடியும். பூட்டோட ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் ஸ்பேர் வீலும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சீட் ஃபோல்டிங் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. 60/40 சீட் ஃபோல்டிங் ஆப்ஷன் இந்த ZXi மற்றும் ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. LXi, VXi மற்றும் VXi ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு இந்த சீட் ஃபோல்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. சீட்டை ஃபோல்டிங் பண்ணி ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். 2 சீட்டையும் ஃபோல்டிங் பண்ணோம்னா ஒரு லார்ஜான ஸ்பேசியஸ் இங்க அவைலபிளா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மினி ஃபர்னிச்சர், சூட்கேஸ் வைக்கிற மாதிரி ஒரு சஃபிஷியன்டான ஸ்பேசியஸ் இங்க அவைலபிளா இருக்குது. லக்கேஜ் டிரான்ஸ்ஃபரிங் மற்றும் மல்டிபர்பஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்ஸ்க்கும் சீட் பெல்ட் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. சீட்டோட மெட்டீரியல்ஸ் பொறுத்தவரையில நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி தான் இந்த சீட்ஸோட மெட்டீரியலும் ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ரியர் பார்சல் ட்ரே ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ரியர் பார்சல் ட்ரே ஆப்ஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் ஆங்கர் மற்றும் ஸ்பீடு சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாக் ஃபீச்சரும் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல்லி லோடட் வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜா இந்த ஷிஃப்ட் இருக்குது. பூட் டோர்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். இந்த பூட் டோர்லையும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லாக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் பட்டனும் இங்கேயே அவைலபிளாக இருக்குது. இங்கே ஒரு கிராப் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க பூட் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்ட் ஃபுட் இலுமினேஷன் ஃபீச்சரும் இந்த ஷிஃப்ட்டோட ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. மற்ற வேரியண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறது இல்லை. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஸ்பேசியஸ் வித் டிசைன் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ரிமோட் ஃபியூல் டேங்க் ஓப்பனர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வண்டியோட லெஃப்ட் சைடில் தான் ஃபியூல் ஃபில்லிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
ஃபியூல் ஃபில்லிங்கை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு ஒரு லார்ஜான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மற்றும் லாங் டூருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லார்ஜான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட மைலேஜும் 24.85 கிலோமீட்டர் கிடைக்கிறதுனால ஒரு சஃபிஷியண்டான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் ஓப்பன் பண்ணி சீட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். பார்க்குறதுக்கே ப்ரீமியமா இருக்கிற மாதிரி ஃபுல் பிளாக் கலர்டு தீம் இன்டீரியர் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவரோட டோர் பேனலில் பார்த்தோம்னா சில்வர் குரோம் ஃபினிஷ்டு அன்லாக் லிவர் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் ஓஆர்விஎம்மோட கண்ட்ரோல்ஸ் பட்டனும் இங்கே இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மிரரோட எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் சின்ன ஸ்டோரேஜும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் கன்சியூமர் வண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட ஆட்டோ அப் டவுன் ஃபீச்சர் மற்றும் ஆன்டி பிஞ்ச் பவர் விண்டோஸ் ஃபீச்சரும் டிரைவர் டோருக்கு மட்டும் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வின் நம்பர் டீடைல்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இந்த ZXi வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்குது. டிரைவரோட சைடு ஃபுட் ரெஸ்ட் ஃபீச்சரும் ZXi வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்தவரையில் ஒரு மஸ்கலான மற்றும் சாலிடான மெட்டீரியலால் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் பேக்டோர் ஓப்பனர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சஃபிஷியண்டான ஹைட்டில் பிரேக் மற்றும் ஆக்சிலேட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஃப்ரண்ட் ஹூட் ஓப்பனர் மற்றும் ஃபியூல் டேங்கோட ஓப்பனரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் ஃபாக் லாம்போட சுவிட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹில் ஹோல்டோட சுவிட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ஜின் ஸ்டார்ட் பட்டனும் இந்த ZXi வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. 4-வே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டும் இங்கே ஒரு ஸ்டைலிஷான பேட்டர்னில் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டீரிங் வித் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வண்டியோட டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வண்டியோட ஸ்டீரிங் வீல். ஒரு ப்ராப்பரான ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கால் ஆக்சஸ் பட்டனும் இங்கே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ரெக்கக்னேஷன் பட்டனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங் பார்க்கும்போது ஒரு ஸ்டைலிஷான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கோட சென்டரில் சுசுகியோட லோகோவும் இந்த லோகோவை சுற்றி ஒரு சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட்டும் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு டைனாமிக் மற்றும் கிளாசிக்கலான லுக்கில் இருக்குது. இந்த ஸ்டீரிங் வீல்லையும் ஒரு ஏர்பேக் பிளேஸ் பண்ணியிருக்காங்க டிரைவரோட சேஃப்டிக்காக. ஒரு 3 ஸ்போக்கில் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்டீரிங் வீலை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டீரிங் வீலில் ஒரு மஸ்கலான பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கை நல்ல கிரிப்பாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. வைப்பரோட கண்ட்ரோல் சுவிட்ச் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஹெட்லாம்போட கண்ட்ரோல் சுவிட்சும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்க முடியும். வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதுதான் வண்டியோட கீ. பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் கீ தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் சுசுகியோட லோகோவும் இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த சுசுகியோட லோகோவை சுற்றி ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கீ பார்த்தோன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இக்னிஷன் ஆன் பண்ணி இப்போ கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வண்டியோட கிளஸ்டர். Good afternoon. Fuel level is low. Please fill the tank immediately.
சார் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துறோம் சார். ஒரு ப்ராப்பரான பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் மற்றும் டிஜிட்டல் கிளாக் இதிலே பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் டெம்பரேச்சர் கேஜும் நம்ம இதில் பார்க்க முடியும். டிஜிட்டல் ஓடோமீட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷனும் நம்ம இதில் பார்க்க முடியும். ஹெட்லாம்ப் ஆன் வார்னிங் மற்றும் டோர் ஓப்பன் வார்னிங்கும் நம்ம இதில் பார்க்கலாம். ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன் மற்றும் ஹை ஸ்பீடு அலர்ட்டும் இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நாப்பை நம்ம ஆக்சஸ் பண்ணி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். 2 மல்டி ட்ரிப் மீட்டரும் இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், ரேஞ்சு இதெல்லாமே நம்ம இதில் பார்க்க முடியும். லெஃப்ட் சைடு ஆர்பிஎம் மீட்டரும் ரைட் சைடு பார்த்தோம்னா டேக்கோ மீட்டரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு எம்ஐடி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஐடியில் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் சிம்பிளாக பார்க்குற மாதிரி டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வண்டியோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு டச் ஸ்க்ரீன் தான் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபோனை இதில் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி கால்ஸ் மற்றும் சாங்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. செட்டிங்கில் போய் நம்ம டேட் டைம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். சவுண்ட் சிஸ்டமும் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வைஃபையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மற்றும் யூஎஸ்பி கனெக்டிவிட்டியும் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். சவுண்ட் பேலன்சிங் மற்றும் ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம இதில் பண்ணிக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 4 ஸ்பீக்கர் மற்றும் 2 ட்விட்டர் ஆப்ஷனும் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமுக்கு அவைலபிளாக இருக்குது. ட்விட்டர் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் டோரோட 2 கார்னர்லேயும் ட்விட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே 2 ஏசி வென்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. 4-வே அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஏசி வெண்டை கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் அசால் லேம்போட சுவிட்சும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் சிஸ்டமும் அவைலபிளாக இருக்குது. ஃபேன் ஸ்பீட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏசியோட சர்க்குலேஷன் சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்ச் மற்றும் ஃப்ரண்ட் ரியர் டிஃபாக்கர் சுவிட்சும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஏசியோட மோட் சேஞ்ச் பண்ணுற சுவிட்சும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏசியோட பேட்டர்ன் மட்டும் ஒரு கிளாஸியான பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டேஷ்போர்டும் ரொம்பவே மஸ்கலாக இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்கால தான் பண்ணியிருக்கிறாங்க. டேஷ்போர்டில் எங்கேயும் பார்த்தாலும் நமக்கு ஒரு டைமண்ட் பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே கோ டிரைவருக்கு ஒரு ஏர் பேக்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. யூஎஸ்பி போர்ட்டும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபோன் வைக்கிற மாதிரி இங்கே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃபோன் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே 2 கப் ஹோல்டர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஒரு ப்ராப்பரான 5 ஸ்பீட் மேனுவல் கேஸ் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஷாஃப்டை சுற்றி லெதர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கேஸ் ஷாஃப்டோட மேலே பார்த்தோம்னா ஒரு கிளாசி பிளாக் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. கியரோட பேட்டர்னும் இங்கே சிம்பிளாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே கீ வைக்கிறதுக்கு லொக்கேஷன் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட கீயை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஹேண்ட் பிரேக்கும் அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட் பிரேக்கோட பட்டனில் பார்த்தோம்னா சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே ஒரு ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் மெட்டீரியலாக தான் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி தான் சீட்டோட குவாலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. எல்லா சீட்டுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. எல்லா சீட்டுக்கும் நம்ம பார்க்க முடியும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு லார்ஜான ஸ்பேசியஸ் இருக்க மாதிரி தான் இந்த க்ளவ் பாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு சன்வைசரும் அவைலபிளாக இருக்குது. வித் வேனிட்டி கிளாஸோட கொடுத்துருக்குறாங்க. எல்லோ கேமில் லாம்பும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. வித் 3-way சுவிட்சோட மைக்கோட ப்ரொவிஷனும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஐவிஆரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டிரைவரோட லொக்கேஷன் தவிர மற்ற எல்லா லொக்கேஷன்லையும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்கும் இங்கே பில்லரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கோ டிரைவர் மற்றும் டிரைவரோட பி பில்லரில் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே ஒரு டீசெண்டான ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. வண்டியோட ரியரில் போய் ரியர் சீட்டோட கம்பார்ட்மெண்ட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ரியரோட டோர் பேனல்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்டு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பவர் விண்டோஸோட கண்ட்ரோல் பட்டன் நம்ம பார்க்க முடியும். டோரோட அன்லாக் லீவரும் சில்வர் குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர் டோரும் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் டாலாக ஃபேட்டாக இருக்கவங்க கூட வண்டிக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டில் உட்காந்து ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லெக் ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெட்ரூமும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ரியர் ஏசி வென்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் 4-way அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏசியோட லெவல் கண்ட்ரோல் சுவிட்சும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. ஃபோன் நம்ம சார்ஜ் போடுறதுக்கு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ஒரு யூஎஸ்பி மற்றும் சி டைப் சார்ஜ் போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ரியர் சீட்டும் லம்பர் சப்போர்ட் மற்றும் தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சீட்ஸ் உட்காரதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வைடரான சீட்ஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஒரு பார்சல் ட்ரையும் கொடுத்துருக்குறாங்க. விண்டோஸ் பொறுத்தவரையில் ஒரு வைடரான சைஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. நம்ம ரியர் சீட்டில் இருந்து பார்க்கும்போது பார்க்குறக்கே ஒரு ப்ரீமியமான லுக்கை இந்த புதிய ஷிஃப்ட்டில் நம்ம பார்க்க முடியும். டிரைவர் மற்றும் பேசஞ்சருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஷிஃப்ட்டோட விண்ட்ஸ்கிரீன் மற்றும் விண்டோவோட சைஸை ரொம்பவே லார்ஜாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 17 சென்டிமீட்டர் ஸ்மார்ட் பிளே டச் ஸ்கிரீன் சிஸ்டம் மற்றும் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வண்டியோட இன்டீரியரை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்துக்காட்டுது. லெதர் ராப்டு ஸ்டிச்சிங் ஸ்டீரிங் வீல் ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. என்ஜின் பே ஓப்பன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம்.
இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு மாருதியோட அட்வான்ஸ்டு Z சீரிஸ் இன்ஜின் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவும் ஃபியூல் எஃபிஷியண்டாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். சிட்டி டிரைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டரான லோ அண்ட் டார்க்கும் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மைலேஜும் கேட்கவே வேண்டாம். ஒரு ப்ராப்பரான ஹையஸ்ட் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி தான் இந்த புதிய இன்ஜினை ரொம்பவே ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத இன்ஜினாக இருந்தாலும் இன்சுலேஷன் பொறுத்தவரையில் ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹூட் டோர் மற்றும் இன்ஜினோட சரௌண்டிங்கை சுற்றி இன்சுலேஷன் ரொம்பவே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பழைய ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு பெல்ட் குவாலிட்டியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹூட் டோரும் ரொம்பவே ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புதிய Z சீரிஸ் இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1197 சிசி வருது. இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 60 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 111.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட சிலிண்டர் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 3 சிலிண்டர் வித் 12 வால்வ் கான்ஃபிகரேஷனில் இந்த இன்ஜினை கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட மைலேஜ் பார்த்தோம்னா மேனுவல் வேரியண்ட்டுக்கு 24.80 கிலோமீட்டர் மைலேஜும் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 25.75 கிலோமீட்டர் மைலேஜும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டோட காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னால் அது இந்த புதிய ஷிஃப்ட் மட்டும்தாங்க. மாருதியோட ரிலையபிலிட்டி மற்றும் சர்வீஸ் நெட்வொர்க் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் மற்றும் பிகினர்ஸ் தாராளமாக இந்த புதிய ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட்டான செலெக்ஷனாக இருக்கும். 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலும் பவர் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக் ரொம்பவே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டோட இன்ஜினையும் கொடுத்துருக்காங்க. ரைடிங்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டோட இன்ஜினையும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டே டைம் ரன்னிங் லேம்ப்ஸ், எல்இடி ரியர் காம்பினேஷன் டெயில் லேம்ப் செட்டப் மற்றும் நியூ டிசைன்டு அலாய் வீல்ஸ், பாடி கலர்டு ORVM வித் ஃபோல்டிங் ஆப்ஷன், சுசுகி கனெக்ட் ஃபீச்சர், மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, பூட் இலுமினேஷன் லேம்ப், ஸ்மார்ட் பிளே ப்ரோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், வயர்லெஸ் சார்ஜர், ரியர் ஏசி வெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான ஃபீச்சர்ஸ் இந்த ZXi வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் சுசுகியோட ஹெர்டட் பிளாட்ஃபார்மில் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால் சாலிடான பெல்ட் குவாலிட்டி இந்த புதிய ஷிஃப்ட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சைடு மற்றும் கர்டன் ஏர்பேக்ஸும் இந்த புதிய ஷிஃப்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 6 ஏர்பேக் ஆப்ஷன் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ABS வித் EBD எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபீச்சரும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் மற்றும் செக்யூரிட்டி அலாம் ஃபீச்சரும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் பெல்ட், ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோல்ஸ் லிமிட்டர், ஐசோபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட், ஸ்பீடு சென்சிட்டிவ் ஆட்டோமேட்டிக் டோர் லாக் மற்றும் சீட் பெல்ட் ரிமைண்டர், என்ஜின் மாபிலைசர், ஹை ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆன சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த புதிய ஷிஃப்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தோம்னா 10,08,540 rupees வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.